உங்களுக்கு கையில் ஒரு எலும்பு முறிவு ஏற்படுதுன்னு கற்பனை செஞ்சு பாருங்களேன். உடனே நீங்க மருத்துவமனைக்கு போறீங்க. ம். அங்க மருத்துவர் ஒரு எக்ஸ்ரே எடுப்பார். அதேதான். அந்த கருப்பு வெள்ள படத்துல உங்க எலும்புல ஏற்பட்ட விரிசல் மிக தெளிவா ஒரு கோடு மாதிரி தெரியும். அத நீங்க கண்களாலேயே பார்க்கலாம். ஆமா, மருத்துவர் அதை சுட்டி காட்டி இதோ இங்கதான் பிரச்சனை இருக்குன்னு சுலபமா சொல்லிருவார். கரெக்ட். அதற்கான சிகிச்சையும் ரொம்ப துல்லியமா இருக்கும். நாம எப்பவுமே இந்த ஒரு துல்லியத்தை தான் தேடுறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம மூளை சீக்கிரமா ஏத்துக்குது. ஏன்னா அந்த துல்லியம் நமக்கு ஒருவித பாதுகாப்பான உணர்வை தருது. காரணத்துக்கும் விளைவுக்கும் இடையிலான ஒரு நேரடியான தொடர்பு அது. ஆனா உடல் உறுப்புகளை தாண்டி மனித மனசோட ஆழமான உணர்ச்சி சிக்கல்கள், அதாவது அந்த உலகத்துக்குள்ள நீங்க நுழையும் போது இந்த எக்ஸ்ரே இயந்திரம் சுத்தமா வேலை செய்யாது இல்லையா? கண்டிப்பா வேலை செய்யாது. அங்க நேரடியான விடைகள் எதுவுமே கிடையாது. நீங்க பார்க்க போற களம் ரொம்ப இருட்டானது. ஒவ்வொரு நொடியும் தன் வடிவத்தை மாத்திக்கிட்டே இருக்கக்கூடியது. இன்னைக்கு நாம நுழைய போற இரண்டா மர்மமான களம் அதுதான். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற விஷயங்கள் எல்லாமே உளவியல் மேதை கார்ல் யுங் அவங்களோட குறிப்புகள்ல இருந்து எடுக்கப்பட்டவை. ஆமா, குறிப்பா சொல்லணும்னா சிக்மண்ட் ஃப்ராய்டோட நெருங்கிய நண்பராகவும் ஆதரவாளராகவும் இருந்த யுங் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சிந்தனைகள்ல இருந்து மாறுபட்டார் அப்படிங்கறத பத்தின பதிவுது. ரொம்ப கடினமான மருத்துவ வார்த்தைகளையெல்லாம் பேசி நாம யாரையும் குழப்ப போறதில்ல. ஆமா, இது ஒரு வீட்டின் சுவரில் இருக்கிற விரிசலுக்கு மேல பெயிண்ட் அடிக்கிறத பத்தி இல்ல. அந்த விரிசலுக்கு காரணமான அடித்தளத்தோட நீர்க்கசிவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். இந்த உரையாடல ஆரம்பிக்க ஃப்ராய்டும் யுங்கும் தொடக்க காலத்துல எந்த புள்ளியில ஒன்னா இணைஞ்சாங்க அப்படின்னு பாக்குறது சரியா இருக்கும். அதாவது அந்த ஹிஸ்டீரியா பிரச்சனை பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். ஹிஸ்டீரியா குறித்து அவங்க ரெண்டு பேரும் ஒரே கருத்து தான் வச்சிருந்தாங்க. ஒரு மனிதனால ஏத்துக்க முடியாத அல்லது வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பயமோ அதிர்ச்சியோ ஏற்படும் போது விழிப்பு நிலை மனம் அதை எதிர்கொள்ள மறுக்குது. அதாவது அந்த கான்ஷியஸ் மைண்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடுது. கரெக்ட். ஆனா அந்த உணர்ச்சி அப்படியே காத்துல மறைஞ்சிறதில்ல. அது நனைவிலி மனதிற்குள், அதாவது ஆழ் மனதுக்குள் தள்ளப்படுது. இதைத்தான் பிராய்டு கன்வர்ஷன் அல்லது மாற்றம் அப்படின்னு சொன்னார். இத நான் எப்படி புரிஞ்சுக்கலாமா? தண்ணிக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் பந்தை நம்ம அழுத்திட்டே இருந்த அது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பீறிட்டு வெளியே வரும் இல்லையா? அந்த மாதிரி. மிக சரியான உதாரணம். அந்த அழுத்தப்பட்ட உணர்ச்சிகள் உடலோட ஏதோ ஒரு பகுதியில ஒரு வலியாகவோ இல்ல ஒரு செயலிழப்பாகவோ உருமாறி வெளியே வரும். ஓ, அப்போ மனம் தாங்க முடியாத ஒரு வலிய உடல் தன்னிடம் வாங்கிக்கிட்டு அது ஒரு நோயா காட்டுது. ஆமா. ஆரம்ப காலத்துல ஃப்ராய்டோட இந்த கருத்தை யுங் முழுமையா ஆதரிச்சார். நனவிலி மனம் அப்படிங்கிறது வெறும் குப்பைகளை சேமிக்கிற ஒரு தொட்டி கிடையாது. மனிதனை இயக்குற ஒரு மாபெரும் சக்தி அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. சரி, இப்போ நனவெளி மனம் அப்படிங்கிறது உள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் உலைன்னு வச்சுப்போம். ஆனா மூளைக்குள்ள என்ன கொதிக்குதுன்னு நாம எப்படி எட்டி பாக்குறது? அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஜன்னல் தான் கனவுகள். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கே. கனவுகள் எப்பவுமே நேரடியா பேசுறதே கிடையாது. எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நனவிலி மனம் ஒரு நாடக இயக்குனர் மாதிரி செயல்படுது. அது தன்னோட ஆசைகளை முகமூடி அணிவிச்சு ஒரு நாடகமா தான் அரங்கேத்துது. ஓஹோ, அப்ப அன்றாட வாழ்வுல நாம ஏத்துக்க தயங்குற விஷயங்களை அது குறியீடுகள் மூலமா, அதாவது சிம்பிள்ஸ் மூலமா சொல்லுது. கண்டிப்பா. அந்த முகமூடி நாடகத்தை புரிஞ்சுக்க நம்ம ஆதாரங்கள்ல கொடுத்திருக்கிற பாஸ்ட் அப்படிங்கிற புகழ்பெற்ற நாடகத்துல வர்ற ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். அந்த கிரெச்சன் அப்படிங்கிற கதாபாத்திரம் தானே? ஆமா. அவங்க துளைநாட்டு மன்னனை பத்தி ஒரு பாட்டு பாடுவாங்க. அது ஒரு விசுவாசமான மன்னனை பத்தின பழைய பாட்டு. ஒருவேளை அவங்க அந்த பாட்டை பாடுறதுக்கு பதிலா அதை கனவா கண்டிருந்தா என்னவா இருந்திருக்கும்? மன்னனை பத்தின கனவா? ஆமா. அது ஒரு கனவா இருந்திருந்தா அந்த மன்னனோட விசுவாசம் அப்படிங்கிறது அவளது கனவோட வெளிப்படையான உள்ளடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெளியே தெரிகிற காட்சி. ஆனா உள்ளர்த்தம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதேதான். உண்மையான அர்த்தம் வேற. கிரெச்சன் நிஜ வாழ்க்கையில தன்னோட காதலன் பாஸ்ட் மேல சந்தேகப்படுறா. அவன் தனக்கு விசுவாசமா இருக்க மாட்டானோ அப்படிங்கிற கவலை அவளுக்குள்ள இருக்கு. ஓ, அந்த உந்தைய நேர் எதிர்கொள்றது அவளுக்கு வலியத் தரும். அதனால அவளோட மனம் அத ஒரு பழங்கால மன்னனோட கதையா மாத்தி விஸ்வாசம் அப்படிங்கிற கருத்தை தனக்குத்தானே சொல்லிக் கொடுக்குது. எக்ஸாக்ட்லி. இப்படிதான் கனவுகள் வேலை செய்யுது. ஒரு நிமிஷம் இருங்க. இது கேட்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா மூளை தனக்குத்தானே ஒரு பெரிய திரைக்கதையை எழுதி அது ஒரு படமா ஓட்டி பார்க்குது அப்படிங்கறத ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நம்ம ஆதாரத்துல இருக்கிற இன்னொரு கனவை எடுத்துப்போம்.
பாலைவனத்துல நடக்கிற ஒரு மனிதனோட கனவு. அவன் ஐரோப்பால ஹாலிடேல ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ம் ஆனா அவன் கனவுல கொளுத்துற பாலைவனத்துல ஒரு பெண்ணோட மலையில இருந்து அதல பாதாளத்துல குதிக்கிற மாதிரி பாக்கறான். இது எப்படி ஒரு மறைக்கப்பட்ட ஆசையா இருக்க முடியும்? இது அப்பட்டமான ஒரு கெட்ட கனவு, ஒரு நைட்மேர் தானே. மேலோட்டமா பார்த்தா அது அப்படிதான் தோணும். ஆனா அவனோட நிஜ வாழ்க்கையை ஆராயும் போதுதான் உண்மையான சித்திரம் நமக்கு கிடைக்குது. என்ன சித்திரம்? ஹாலிடேல இருக்கிற அவன் ஐரோப்பால ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்குறான். ஆனா அவனோட வேலை இருக்கிறது ரொம்ப ஆபத்தான வெப்பமண்டல காலநிலையில. ஓஹோ, ஆப்பிரிக்கா மாதிரி இடங்கள்லயா? ஆமா, அந்த பெண்ணை தன்னோட அந்த ஆபத்தான இடத்துக்கு கூட்டிட்டு போனா அங்க இருக்கிற நோய்களுக்கு அவ பலியாகிடுவா அப்படின்னு அவன் தவிக்கிறான். அவளை காப்பாத்தணும்னா அவன் அந்த காதலை முறிச்சுக்கணும். அட, அப்படியானால் அவனோட நிஜ வாழ்க்கையோட தவிப்பு தான் அந்த கனவுல ஒரு குறியீடா வருதா? கரெக்ட். மலையிலிருந்து அதலப்பாதாளத்துல குதிக்கிறது அப்படிங்கிறது அந்த பெண்ணோட சேர்ந்து வாழ்ந்தா ஏற்படுற அழிவை குறிக்குது. அவனோட நனவிலி மனம் அவன் முழிச்சிருக்கும் போது எடுக்க தயங்குற அந்த முடிவை ஒரு பயங்கரமான கனவா அவனுக்கு காட்டுது. அந்த உறவை தொடர்வது 2 பேருக்குமே ஆபத்து அப்படிங்கறத உணர்த்துது. இது எவ்வளவு ஒரு ஆழமான மெக்கானிசம்னு பாருங்க. உண்மைதான். ஆனா இங்கேயும் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மார்டன் பிரின்ஸ் மாதிரி சில உளவியல் விமர்சகர்கள் எழுப்பிய அதே சந்தேகம்தான். என்னது அது? நாம காண்ற எல்லா கனவுகளுமே வெறும் அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் தானா? பல நேரங்கள்ல என் கனவுகள் எந்த அர்த்தமும் இல்லாம ரொம்ப அபத்தமா தான் இருக்கு. நேத்து கூட நான் ஒரு சாண்ட்விச் சாப்பிடுற மாதிரி கனவு கண்டேன். சாண்ட்விச் சாப்பிட மாதிரியா? ஆமா. இதை எப்படி ஒரு ஆழமான உளவியல் சிக்கலா பார்க்க முடியும்? இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டது போல இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. ஃப்ராய்டு எல்லாத்தையுமே இச்சைகளோட அடிப்படையிலே பார்த்தார். ஆனா யுங் இதுக்கு கொடுக்கிற விளக்கம் கொஞ்சம் வேற. அவர் என்ன சொல்றார்? அவர் தணிக்கையாளர், அதாவது சென்சார் அப்படிங்கிற ஒரு கருத்தை கொண்டு வர்றார். உங்க மனசுக்குள்ள ஒரு கடுமையான அரசாங்கம் நடப்பதாக கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே. அரசாங்கம் விரும்பாத கருத்துக்களை நீங்க பத்திரிகையில எழுத முடியாது. ஆனா ஒரு புத்திசாலியான கார்ட்டூனிஸ்ட் என்ன பண்ணுவார்? அவர் அதிகாரிகளை கேலி செய்யறத ஒரு வரைபடமா மறைச்சு வெளியிடுவார். ஆஹா, அதேதான். உங்க விழிப்புணர்வு மனம் தணிக்கையாளரா செயல்படுது. அது ஏத்துக்க முடியாத உணர்ச்சிகளை உங்க ஆழ்மனம் ஒரு குறியீடா மாத்தி கனவா அனுப்புது. அப்போ நான் வெறும் சாண்ட்விச் சாப்பிடறதா காண்ற கனவு என் நிஜ வாழ்க்கையில அன்புக்காகவோ அல்லது அங்கீகாரத்துக்காகவோ நான் பசியோடு இருக்கிறத குறிக்கலாமா? மிகச்சரி. நனவிலி மனம் எந்த ஒரு குறியீட்டையும் வீணாக்குறது கிடையாது. அதை புரிஞ்சுக்க நாம் அதோட மொழிய கத்துக்கணும். ஆக நனவெளி மனம் ஒரு சிறந்த கதை சொல்லி மட்டும் இல்ல, அது ஒரு கார்ட்டூனிஸ்டும் கூட. ஆமா, அப்படி சொல்லலாம். ஆனா இந்த ஆதாரத்துல என்ன ரொம்ப அதிர வச்ச விஷயம் அடுத்த பகுதி தான். நனவெளி மனம் வெறும் கதைகளை மட்டும் சொல்றதில்ல, அது கணித சமன்பாடுகளையும் மிக துல்லியமா போடுது. நீங்க அந்த 2477 ரயில்வே டிக்கெட் கனவு பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். இத படிக்கும்போது ஏதோ ஒரு த்ரில்லர் படத்தோட கிளைமாக்ஸ பாக்குற மாதிரி இருந்துச்சு. இத பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்குங்களேன். மனித மூளையோட செயல்பாட்டை பார்த்து நாம பிரமிக்கிற இடம் இதுதான். ஒரு மனிதன் தன்னோட கனவுல 2477 அப்படிங்கிற ஒரு ரயில்வே டிக்கெட் என்ன காண்றான். வெறும் நம்பர் தானா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ கணக்கு இருக்கா? பெரிய கணக்கே இருக்கு. அது வெறும் குறியீடு இல்ல, ஒரு துல்லியமான எண். அந்த நோயாளி கிட்ட அந்த எண்ணை வச்சு உளப்பாகுபாய்வு செஞ்சப்போ அவனோட நிஜ வாழ்க்கையோட சிக்கல்கள் வெளியே வந்துச்சு. அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய நெருக்கடியில இருந்தான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தது. அதே சமயம் ரகசியமா ஒரு காதலியும் அவன் பராமரிச்சு வந்தான். அந்த எண்களை கூட்டும்போது வந்த விடை என்ன அப்படியே உறைய வச்சிருச்சு. ஆமா, அவனோட குடும்ப உறுப்பினர்களோட வயது, அந்த ரகசிய காதலியின் வயது, அவங்க பிறந்த தேதிகள், இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா வர்ற விடை தான் அந்த 2477. இது எப்படி சாத்தியம்? அவனோட மூளை அவனுக்கே தெரியாம அவன் தூங்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி செயல்பட்டிருக்கு. அவனோட குடும்பத்தையும் காதலியும் ஒன்னா இணைச்சு ஒரு கணக்கு போட்டு அத கனவுல காட்டியிருக்கு. விழுப்பு நிலையில இருக்கும்போது அவனோட மனம் அந்த பொருளாதார சுமைய தட்டி கழிக்க நினைக்குது. எப்படியாவது சமாளிச்சிடலான்னு தன்னைத்தானே ஏமாத்திக்குது. ஆனா அவனோட நனவெளி மனம் அந்த பொய்களை நம்ப தயாரா இல்ல, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அது இருதரப்பு உறவுகளையும் அதன் மூலம் ஏற்படுற ஒட்டுமொத்த சுமையும் ஒரு கணித சமன்பாடா உருமாக்கி அவனுக்கு எச்சரிக்கை விடுக்குது. அந்த 2477 அப்படிங்கிற எண் அவனோட உளவியல் மற்றும் பொருளாதார சுமையோட ஒட்டுமொத்த அளவீடு. இதைவிட சிலிர்க்க வைக்கிற இன்னொரு உதாரணமும் நாம பார்க்கணும். எந்த மத நம்பிக்கையும் இல்லாத, பைபிளை பத்தி எந்த அறிவுமே இல்லாத ஒரு பெண் லூக் 137 அப்படிங்கிற எண்ண கனவுல காண்றாங்க. ஆமா, அந்த லூக்கா 137 கனவு.
அவங்களுக்கு பைபிள்ல எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு கூட தெரியாது. இது எப்படி விளக்குறது? இங்க எந்த கணிதமும் இல்லையே. இது கிட்டத்தட்ட ஒரு அமானுஷ்ய சக்தி மாதிரி தோணலையா? மேலோட்டமா பார்த்தா இது ஒரு மாயாஜாலம் போலவோ அல்லது அமானுஷ்யம் போலவோ தான் தோணும். ஆனா யூங் இதை ரொம்ப தர்க்க ரீதியா விளக்குறார். எப்படி? முதல்ல அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். லூக்கா 1.37 அப்படிங்கிற பைபிள் வசனம் முதிர்ந்த வயசுல எலிசபெத்துக்கு குழந்தை பிறக்கிறத குறிக்குது. அந்த வசனம் சொல்றது தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கிறது தான். ஓ, அந்த பெண்ணோட வாழ்க்கையில ஏதாவது தொடர்பு இருக்கா இதுக்கு? ஆமா, அவளோட கணவனுக்கு குழந்தை பாக்கியம் தரும் திறன் இல்லை. ஆனா அவளுக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஏக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா பைபிள் வசனமே தெரியாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை குறிக்கிற அந்த சரியான வசனம் எப்படி கனவுல வந்துச்சு? இதுதான் எனக்கு புரியல. இதத்தான் மறைந்திருக்கும் நினைவுகள் அல்லது கிரிப்டோனீஷியா அப்படின்னு உளவியல்ல சொல்றாங்க. நம்ம மூளை நாம சந்திக்கிற ஒவ்வொரு சின்ன தகவலையும் சேமிச்சு வைக்குது. அப்போ அந்த பெண் இத படிச்சிருக்காங்களா? அந்த பெண் எப்போதோ எங்கேயோ ஒரு போஸ்டர்ல அந்த வசனத்தை கடந்திருக்கலாம், அல்லது பல வருஷங்களுக்கு முன்னாடி யாரோ பேசும்போது அந்த எண்களை கேட்டிருக்கலாம். அவளோட விழிப்பு நிலை மனம் அதை உடனே மறந்துடுச்சு. இது நாம ஒரு கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் பிரவுஸ் பண்ணும்போது நமக்கே தெரியாம பேக்ரவுண்ட்ல சில இமேஜ் ஃபைல்ஸ் கேட்ச் மெமரியில சேவ் ஆகுற மாதிரி இருக்கு. அற்புதமான ஒப்பீடு. அதேதான் இங்கேயும் நடக்குது. அவளோட நனவிழி மனம் அதை ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கு. அவளோட ஆசையும் குழந்தை இல்லாத ஏக்கமும் உச்சத்தை அடையும் போது அந்த நனவெளி மனம் தன் டேட்டாபேஸ்ல தேடுது இல்லையா? ஆமா, தேடி அந்த சரியான வசனத்தை வெளியே எடுத்து ஒரு குறியீடாக கனவுல கொண்டு வந்து சேர்க்குது. நம்ம மனம் எதையுமே மறக்கறதில்ல. தேவையோட உச்சத்துல அது சரியான ஃபைல திறக்குது. இது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ சிக்கலான, இவ்ளோ அபார சக்தி வாய்ந்த நனவெளி மனம் ஒருவருக்கு எதிரா திரும்பினா அது அவரை நோயாளியா மாற்றிடும். அப்படிப்பட்ட ஒரு மனதை எப்படி குணப்படுத்துறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆரம்ப காலத்துல இதுக்காக யுங் மனவசியத்தை, அதாவது ஹிப்னோட்டிசத்தை நம்பினார். ஆனா பிறகு அவர் அதை முழுமையா கைவிட்டார் அப்படின்ற பகுதிக்கு நாம வரணும். இந்த மாற்றம் ஏன் நிகழ்ந்தது? இத புரிஞ்சுக்க டாக்டர் லோய்க்கு யுங் எழுதிய கடிதங்கள் நமக்கு ரொம்ப உதவுது. அவருக்கு ஒரு 65 வயசு நோயாளி வராங்க. அவங்களுக்கு 17 வருஷமா முழங்கால் வலி. 17 வருஷமாவா? ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, எந்த மருத்துவமும் பலனளிக்கல. யுங் அவங்கள ஹிப்னோட்டிசம் மூலமா குணமாக்குறார். விழிப்பு நிலையை தாண்டி அவங்களோட ஆழ்மனதுக்குள் உனக்கு வலி இல்ல அப்படிங்கிற கட்டளையை யுங் விதைக்கிறார். வாவ், அப்ப வலி போயிருச்சா? ஆச்சரியப்படும் வகையில அந்த மூதாட்டி எழுந்து நடக்கறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றிதானே. 17 வருட வலி மாயமாய் மறைஞ்சிருச்சு. ஆனா அது நிரந்தரம் இல்ல. கொஞ்ச நாட்கள்லயே அவங்க முழங்கால் வலியோட இல்ல கடுமையான முதுகு வலியோட திரும்பி வராங்க. ஹிப்னோட்டிசம் அப்படிங்கிறது நோயோட மூல காரணத்தை குணப்படுத்தல அப்படிங்கறத யுங் அப்ப உணர்ந்தார். ஏன் அப்படி நடக்குது? வலி குணமானதுன்னு நிஜம்தானே. நான் ஒரு சாதாரண பார்வையாளராக கேட்கிறேன். ஒரு நோயாளி 17 இயர்ஸா வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வலி போனா போதாதா? சுயமாக சிந்திக்கணும், இரண்டு பக்கத்தை எதிர்கொள்ளணும் என்றெல்லாம் அந்த நேரத்துல சொல்றது கொஞ்சம் கொடூரமானதா இல்லையா? உங்களுக்கு பல்வலி இருக்குன்னு வச்சுப்போம். உள்ள பெரிய அளவுல இன்ஃபெக்ஷன் இருக்கு. நீங்க ஒரு வலி நிவாரணியை போடுறீங்க, வலி உடனே நின்னுடுது. சரி, அதற்காக உங்க பல் குணமாயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல. உள்ளே இருக்கிற சீல் அப்படியே தான் இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு அது வேற ஒரு இடத்துல இன்னும் பெரிய வலியை கொடுக்கும். ஹிப்னோட்டிசம் அப்படிங்கிறது அந்த பேண்டைட் மாதிரி தான். ஓ, அப்போ அந்த மூதாட்டி குணமாகலையா? அவங்க குணமானது ஹிப்னோட்டிசத்தோட சக்தியால் இல்ல, அதை யுங் உணர்வு மாற்றம் அல்லது டிரான்ஸ்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றார். அதாவது தன்னை குணப்படுத்துற அந்த மருத்துவரை ஒரு கடவுள் மாதிரி பாக்குறதா? ஆமா, தன்னை குணப்படுத்தும் மருத்துவரை திருப்திப்படுத்தணும், அவர் மேல ஒருவித சார்பு நிலையை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோயாளியோட ஆழ்மன விருப்பம் தான் அந்த தற்காலிக குணம். அப்போ ஹிப்னோட்டிசம் நோயாளிய சுயமா சிந்திக்க விடாம ஒரு மாயைய உருவாக்குது. கண்டிப்பா. உண்மையான உளப்பகுப்பாய்வு அப்படிங்கிறது நோயாளிய மயக்கத்துல ஆழ்த்துவது கிடையாது. நோயாளி முழு விழிப்புணர்வோட தன் இருண்ட பக்கங்களை, தன் வலிகளை தானே எதிர்கொள்ள செய்யறது. அது ஒரு கஷ்டமான பயணம்தான். கஷ்டம்தான், ஆனா அதுதான் நிரந்தரமானது. அதுதான் சுய கட்டுப்பாடு. நோயாளி தன் சொந்த காலில் நிற்கணும், மருத்துவரை சார்ந்திருக்க கூடாது. ஓ, இப்போ நல்லா புரியுது. மருத்துவர் அப்படிங்கிறவர் ஒரு வழிகாட்டியாக மட்டுமே இருக்கணும், காப்பாத்துறவரா இருக்கக்கூடாது. இது அப்படியே நாம அடுத்த பகுதிக்குள்ள எடுத்துட்டு போகலாம். சொல்லுங்க. நோயாளிகள் ஏன் இப்படி மருத்துவரையோ அல்லது வேறு ஒருவரையோ அதிகமாக சார்ந்திருக்காங்க? இதுக்கான ஆணிவேர் குழந்தை பருவத்திலையும் பெற்றோர்களிடமும் தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு யுங் சொல்றார். ஆமா, தந்தை மனச்சிக்கலும் தொல்படிமங்களும் அப்படிங்கிற பகுதிக்கு நாம வரோம்.
மனித வாழ்க்கையோட அடிப்படை போராட்டங்கள் குடும்பத்துக்குள்ள தான் தொடங்குது. இதுல ஒரு சிறுவனோட கதையை யுங் விவாதிக்கிறார் இல்லையா? கரெக்ட். ஒரு ஏட்டு சிறுவனோட கதை. அந்த சிறுவனுக்கு ரொம்ப கண்டிப்பான அதிகாரமிக்க தந்தை, அதே சமயம் அதீத அன்பும் அக்கறையும் காட்டுற தாய். இந்த சூழல்ல வளரும் அந்த சிறுவன் தந்தையின் மீதான அச்சம் காரணமா தாயை முழுமையாக சார்ந்திருக்கான். அவனால சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியறதில்ல. ஆனா இது பல வீடுகளை நம்ம சாதாரணமா பாக்குற ஒரு குடும்ப சூழல் போலதானே இருக்கு. ஒரு கண்டிப்பான அப்பா, பயப்படுற பையன், இதுல அப்படி என்ன பிரம்மாண்டமான உளவியல் இருக்க போகுது? இங்கேதான் யுங் ஃப்ராய்டு கிட்ட இருந்து முற்றிலும் மாறுபடுறார். அவர் தொல்படிமங்கள், அதாவது ஆர்கிடைப்ஸ் அப்படிங்கிற கருத்தை கொண்டு வரார். ஆர்கிடைப்ஸ் அப்படின்னா? யுங்கோட பார்வையில இது வெறுமனே ஒரு வீட்டு பிரச்சனை மட்டும் கிடையாது. மனிதகுலத்தோட வரலாற்ற பெரிய அளவுல பார்த்தா இது மனிதகுலத்தின் தொல்பழங்கால போராட்டத்தோட பிரதிபலிப்பு. கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஒவ்வொரு புராணத்திலையும் ஒரு இளம் வீரன் ஒரு பயங்கரமான டிராகனோட சண்டையிடுவான் இல்லையா? அந்த டிராகன் ஒரு குகையை ஆக்கிரமிச்சுக்கிட்டு சுதந்திரத்தை பறிக்கும். அதாவது அந்த 8 வயது சிறுவனோட மூளை அவனோட அப்பாவை வெறும் அப்பான்னு பார்க்காம ஒரு புராண கதையில வர்ற மாபெரும் டிராகனா பாக்குதுன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. அதத்தான் யுங் கூட்டு நனவிழி மனம், அதாவது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்றார். ஆஹா. நாம பிறக்கும்போதே நமது மூளை ஒரு விற்று காகிதம் கிடையாது. பல்லாயிரம் ஆண்டுகளா மனிதகுலம் கடந்து வந்த அனுபவங்கள், அச்சங்கள், தொன்மங்கள் எல்லாமே நம்ம மரபணுக்கள்ல பதிவாகியிருக்கு. அப்போ தந்தை அப்படிங்கிறவரை அந்த சிறுவன் தன் சுதந்திரத்தை பறிக்கிற ஒரு தொல் சக்தியா பாக்குறான். தாயோட அரவணைப்பு அப்படிங்கிறது அந்த பாதுகாப்பான குகை. ஆமா, இதிலிருந்து விடுபடுறது தான் ஒரு மனிதனோட உண்மையான வளர்ச்சி. இது முற்றிலும் ஒரு புதிய கோணம். பிராய்டு எல்லாத்தையுமே காரண காரிய அடிப்படையில பார்த்தார். அதாவது நீ இன்னைக்கு பயப்படுற அப்படின்னா நேத்து உன் தந்தை உன்னை அடிச்சார் அப்படிங்கிறது தான் காரணம். ஆனா யுங் இத நோக்கம் சார்ந்தது அப்படின்னு சொல்றார். பிராய்டு எப்பவுமே பின்னோக்கி பார்த்தார், ஆனா யுங் முன்னோக்கி பார்த்தார். அந்த டிராகனோட சண்டையிடுறது ஒரு நோய் கிடையாது, அது மனிதன் வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு, அப்படிதானே? கண்டிப்பா. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு. அந்த போராட்டங்கள் எல்லாமே அவனோட ஆளுமைய முழுமையாக்குவதற்கான படிகள். ஒரு நோயாளிய குணப்படுத்துறது அப்படிங்கிறது அவனோட கடந்த காலத்தை கிளறி பார்க்கறது மட்டும் இல்ல, அவனை நாகரிகத்தோட அடுத்த கட்டத்துக்கு பங்களிக்க செய்யறது. எவ்வளவு ஆழமான சிந்தனை பாருங்க. நிஜமாவே எவ்ளோ பிரம்மாண்டமான பார்வை இது. நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு விரிசலுக்கு மேல வர்ணம் பூசுறது உழப்பகுப்பாய்வு இல்ல, அந்த வீட்டின் அடித்தளம் எவ்வளவு பழமையானது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் நாம இப்ப முழுமையா உணர்ந்திருக்கோம். ஆமா, கனவுகள் எப்படி குறியீட்டு மொழியில பேசுது, நம்ம மூளை எப்படி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி துல்லியமா கணக்கிடுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஹிப்னாட்டிசம் ஏன் ஒரு தற்காலிக பேண்டெய்ட் மட்டுமே, மற்றும் நம்ம குடும்ப பிரச்சனைகள் எப்படி பல ஆயிரம் பழமையான புராண கதைகளோட தொடர்ச்சி என பல விஷயங்களை நம்ம ரொம்ப விரிவா விவாதிச்சோம். மனித மனம் அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்சம் மாதிரி ரொம்ப பரந்தது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாம விழிப்புடன் இருக்கிற பகுதி அந்த பெருங்கடல்ல மிதக்கிற ஒரு சின்ன பனிக்கட்டி மட்டுமே. உண்மைதான். அதற்கு அடியில நனவிழி மனம் அப்படிங்கிற மாபெரும் சக்தி நம்ம ஒட்டுமொத்த வரலாற்றையும் திறனையும் சுமந்துகிட்டு நம்ம இயக்குது. கண்டிப்பா. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நீங்க இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள், உங்க தவிப்புகள், உங்க அச்சங்கள் அனைத்தையும் சற்று யோசிச்சு பாருங்களேன். அவை உண்மையிலேயே உங்களுடைய சொந்த பிரச்சனைகள் தானா, அல்லது பல ஆயிரம் ஆண்டுகளா மனிதகுலம் கடந்து வந்த அதே புராண கதைகளோட கதாபாத்திரங்களா நாம இன்னைக்கும் நமக்கே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? ஆழமான கேள்வி. நீங்க தப்பிச்சு ஓடுற அந்த டிராகன் எது? சிந்திச்சு பாருங்க. உங்களது மனதின் ஆழங்களை நீங்களே தேடி கண்டுபிடிக்கிற பயணம் இங்கிருந்து தொடங்கட்டும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆழமான உரையாடல் உங்களுக்கு பயன் தருதுன்னு நீங்க நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் நீங்க வழங்கலாம். உங்களால முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. ஆமா, இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.